Hi, hello everyone. Welcome to Sunrise Academy. In this session, we will see the history of making of Constitution. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதன் வரலாறு பற்றி இந்த செஷனில் ஜஸ்ட் ஒரு 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 10 to 15 மினிட்ஸில் ப்ரீஃபாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு என்ன, வாட்ஸ் மீன் பை கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, இட்ஸ் a rule of frame on which Indian administration runs. இந்திய நிர்வாக இயல், இந்திய அரசாங்கம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதை சம்பந்தமான விதிகள் அடங்கிய புத்தகம், அந்த புத்தகத்துக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. ஆன் விச் த அட்மினிஸ்ட்ரேஷன் ரன்ஸ், இந்திய நிர்வாகம் அதன் அடிப்படையில் தான் நடத்தப்படுது. அதுதான் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் அரசியல் அமைப்புக்கும் கான்ஸ்டியூண்ட், வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னா, அந்த அரசியல் அமைப்பை எழுதுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு பேர் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு பேர். ஸோ நவ் யூ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட குழு, அந்த அமைப்பினுடைய பேர் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ முதல்ல சென்னையில் டிசம்பர் 28, 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் சுயராஜ்ய அடிப்படையில் அரசியலமைப்பு இந்தியாவுக்காக உருவாக்கப்படணும் அப்படின்னு முதல்ல ஜவஹர்லால் நேரு தெரிவிக்கிறார். இது எப்போ நடந்தது? 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் சென்னையில் நடக்கக்கூடிய ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டில் யார் சொல்கிறா? ஜவஹர்லால் நேரு. ஸோ அதுக்கப்புறம் 1934 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடியான, அதோடைய ஃபவுண்டர், ராடிக்கல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முன்னோடியான எம்என் ராய் அப்படிங்கிறது இந்தியாவின் அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுவிடம் அரசியலமைப்பு எழுதக்கூடிய, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு எழுதக்கூடிய பொறுப்பு ஒப்படைக்கப்படும் அப்படின்னு 1934 எம்என் ராய் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அடுத்து 1938 ஓகே, அரசியலமைப்பு உருவாக்கப்படணும். 1927 ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டாரு. 34 அந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு அரசியல் நிர்ணய சபை, சரியா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்கப்படணும் அப்படின்னு எம்என் ராய் சொல்றாரு. அப்புறம் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி உருவாக்கப்படணும் அப்படின்னா 1930 ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில், அதாவது யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படணும் அப்படின்னு 1938 மறுபடியும் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. ரொம்ப நாளாக நம்ம பிரிட்டிஷ் கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கணும், இந்தியாவுக்கான தனி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அதற்குரிய அரசியல் நிர்ணய சபையும் உருவாக்கப்பட வேண்டும். அதை உருவாக்குவதற்கு ஒரு குழு, அந்த குழு அரசியல் நிர்ணய சபை அதுவும் உருவாக்கப்படணும். 1930 ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஒரு லின் லித்தோ பிரபு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அந்த ஆஃபர்ல தான் முதல்ல அரசியல் நிர்ணய சபை, இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை உருவாக்கும் பொருட்டு அரசியல் நிர்ணய சபையை அமைக்கும் கோரிக்கை முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்ப? 1940 ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, கிரிப்ஸ் தலைமையில கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை இந்தியர்களிடம் இந்த குழு ஒப்படைக்குது. இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசலை
அதாவது இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்கும் பொறுப்பு 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிடம் ஒப்படைக்குது. ஆனா பாகிஸ்தான் இந்த ப்ரொபோசலை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் 2 தனி நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தனித்தனி அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை முகமது அலி ஜின்னா தலைமையிலான குழு பிரிட்டிஷ்காரன்ட்ட வைக்கிறாங்க. அதனால 1942 கிரிப்ஸ் தூதுக்குழுவால் வைக்கப்பட்ட அந்த ப்ரொபோசலான இந்திய அரசியலமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பை அவங்க அந்த 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 ப்ரொபோசலை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க, புறக்கணிப்பு செய்றாங்க. கடைசியாக 1942 அமைச்சரவை தூதுக்குழு, அதுல 3 பேர் உறுப்பினர்களா இருக்காங்க. ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், பெதிக் லாரன்ஸ். இந்த கிரிப்ஸ் இருக்காரு, இவர் தலைமையில் தான் 42 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிடம் அரசியலமைப்பை உருவாக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த 3 பேர் சேர்ந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ற கேபினட் மிஷன் இதனுடைய ப்ரொபோசல் காந்தி மற்ற இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய இயக்கம் அந்த ப்ரொபோசலை ஒத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதனிடம் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கும் பொறுப்பை ஒப்படைக்கப்படுது. இந்திய அரசியல் நிர்ணய சபை, இப்ப கேள்வி எப்படி கேட்கிறாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு எந்த எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் மிஷன், அந்த தூதுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை உருவாக்குறாங்க. சரி, இது என்ன பரிந்துரை பண்றாங்க அப்படின்னா 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, 1946 ஜூலை ஆகஸ்ட்ல தேர்தல் வைக்கிறாங்க. சரியா? அந்த தேர்தல்ல எப்படி இந்த சபை இது அமைக்கப்படுது அப்படின்னா, அந்த தேர்தல்ல காங்கிரஸ் 208, முஸ்லீம் லீக் 73, இதர கட்சிகள் 15 சீட் வாங்கி காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்று அந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. அரசியல் நிர்ணய சபையில எப்படி பண்றாங்க அப்படின்னா, பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா, 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு 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 விகிதாச்சாரத்துல அந்த குழு அமைக்கப்படுது. இது எப்படி அப்படின்னா, பிரதிநிதித்துவ மற்றும் விகிதாச்சார கோட்பாடு. பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் இருக்காங்க, முஸ்லீம் லீக் இருக்கு, இதர கட்சிகள் எல்லாத்துக்கும் அந்த நிர்ணய சபை, அரசியல் நிர்ணய சபையில கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி பிரதிநிதித்துவம் இருக்கு. விகிதாச்சாரம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம பார்த்தது, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு நபர். அந்த மாதிரி எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, மொத்தம் அப்போ இந்தியா எப்படி இருந்ததுன்னா, 2 விஷயங்கள், 2ஆ பிரிக்கப்பட்டது. ஒன்னு, பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ், பிரிட்டிஷ் மாகாணங்கள், 11 மாகாணங்கள் இருந்தது. அதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 562 சுதேச அரசுகள் இருந்தது. அப்ப இந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல இருந்து 296 பேரும், சுதேச அரசுகள் இருந்து 93 பிரதிநிதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, செலக்ட் பண்ண இந்த மாதிரி மொத்தம் 389 பேர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளில இருக்கிறாங்க. இதுல இந்த 296 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள்ல இருந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த 93 அப்படிங்கிறது சுதேச அரசுல அந்த 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 சுதேச அரசினுடைய மன்னர்களால, நிஜாம் அரசு, இப்போ மைசூர் மகாராஜா, இவங்கெல்லாம் சுதேச அரசுகள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க எலெக்ஷன் கிடையாது, அங்க மன்னர் யாரை விரும்புறாரோ அவரை நியமிக்கலாம். அப்ப 296 பிளஸ் 93 மொத்த உறுப்பினர்கள் 389. இதுல 296 தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 93 அந்த சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப இப்போ ஒரு கேள்வி வருது, கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி, இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை முழுவதுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பா அல்லது முழுவதுமாக நியமனம் செய்யப்பட்ட அமைப்பா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட, பகுதியளவு நியமனம் செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு தான் அதை சொல்லணும். 296 பேர் பாதி அது
தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 93 பேர் நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட, பகுதியளவு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் இந்தியன் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத முக்கிய தலைவர்கள் அப்படின்னா முகமது அலி ஜின்னா, மகாத்மா காந்தி. ஓகே, இப்ப 389 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை கூடிருச்சு. இப்ப அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்க கூடுது அப்படின்னா டெல்லியில டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1946ல அந்த முதல் கூட்டத்துல என்ன கருப்பொருள் அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். அதுல முதல் கூட்டத்துல பங்கேற்ற மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 211. சோ அங்க தற்காலிக தலைவரா மூத்த உறுப்பினரான சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் வழிமொழிந்தவர் ஜே.கே. கிருபாலினி. அப்ப முதல் கூட்டத்துல என்ன நடக்குது? கருப்பொருள் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். உறுப்பினர்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 389 பேர்ல எல்லாரும் கலந்துக்கல. 211 பேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. யாரு தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? சச்சிதானந்த சின்ஹா. யார் அதை முன்மொழிறா? ஜே.கே. கிருபாலினி. எந்த டேட்ல நடக்குது? டிசம்பர் 9, 1946. எங்க நடக்குது? புதுடில்லியில நடக்குது. அடுத்து 2 நாள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 9, 1946ல முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1946ல. இங்க என்ன நடக்குது அப்படின்னா முதல் கூட்டத்துல தற்காலிக தலைவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இரண்டாவது கூட்டத்துல நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா பின்னாளில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஷ்டிரபதி பவனை அந்த அலங்கரித்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் நிரந்தர தலைவராக இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். துணைத் தலைவரா 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒன்னு H.C. முகர்ஜி, இன்னொன்னு V.T. கிருஷ்ணமாச்சாரி. இதுக்கு சட்ட ஆலோசகரா B.N. ராவ் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க. இதுதான் இரண்டாவது கூட்டத்தில் நடந்தது. மூன்றாவது கூட்டம் மறுபடியும் 2 நாட்கள் கழித்து டிசம்பர் 13, 1946ல நடக்குது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வர்றாரு. அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து ஜனவரி 22, 1947ல கொண்டு வந்தது. 1946 டிசம்பர் 13. அத நிறைவேறினது 1947 ஜனவரி 22ல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில. பின் நாட்கள்ல அரசியல் சாசனம் முழுவதுமாக எழுதப்பட்டு முகப்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரைக்கு இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி இந்தியாவின் முகப்புரையாகுது. பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல அந்த குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதுதான் என்ன ஆகுது? அரசியல் சாசனத்தோட முகப்புரை ஆகுது. ஸோ இட்ஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஃபார்ம்ஸ் த பிரியாம்பிள். அரசியலமைப்பின் அரசியல் நிர்ணய சபையின் அதாவது இதெல்லாம் இந்த கூட்டத்துல இன்னும் சில விஷயங்கள், அதாவது என்னன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு நாட்கள் நடக்குது அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். அதாவது 3 வருடங்களுக்கு சரியா 12 நாட்கள் குறைவாக இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி எடுத்துக்கிறாங்க. சரியா? சோ இதுல அரசியல் நிர்ணய சபையில 389 பேர் இருக்காங்க. 211 பேர் முதல் கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. இதுல மொத்த பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 15. சரிங்களா? ஓகே. இதுல குழுக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 23 குழுக்கள். அதுல மெயினா பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 15. சோ இதுல பெரிய குழுக்கள் அப்படின்னா இப்ப ஒன்றிய அதிகார குழு, அதுக்கு ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஒன்றிய அரசியலமைப்பு குழுக்கு ஜவஹர்லால் நேரு தான் தலைவர். இதுல மாகாண அரசியல் குழு, டிராஃப்ட் இதெல்லாம் வல்லபாய் பட்டேல். ரூல்ஸ் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத், மாநில குழுக்கு ஜவஹர்லால் நேரு, அட்வைசரி கமிட்டிக்கு வல்லபாய் பட்டேல், ஸ்டீரிங் கமிட்டி இயக்க குழுக்கு ராஜேந்திர பிரசாத். இதை பார்த்துக்கோங்க. பொறுத்துக்களை கேட்கணும். மேபி மேட்ச் த ஃபாலோயிங்ல இன்கேஸ் கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வரைவு குழு இதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைமை ஏற்றவர் யாரு அப்படின்னா
அம்பேத்கர். இது எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947ல அமைக்கப்படுது. இந்த வரைவு குழுக்கு வழிகாட்டியா இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த வரைவு குழுவினுடைய டிராஃப்டிங் கமிட்டியுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. அதுல யார் யார் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி இந்த கேள்வி கேட்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சில உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதுல யார் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப 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 ஃப்ரீக்வெண்டா கேள்வி இந்த இதுல கேட்டுட்டே இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், அவர் தான் தலைவர். கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே.எம். முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என். மாதவராவ். இந்த என். மாதவராவ் முதல்ல குழு அமைக்கும் போது இல்ல, பி.எல். மிட்டல் அப்படிங்கிறவர் தான் இருந்தாரு. அவருக்கு உடல்நல சரியில்லாத காரணத்தால மாதவராவ் வர்றாரு. அதே மாதிரி 7வது டி.டி. கிருஷ்ணமாச்சாரி முதல்ல இல்ல, அவருக்கு பதில் யாருக்கு பதில் வர்றாருன்னா டி.பி. கெய்தானுக்கு பதில் வர்றாரு. ஏன்னா இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கெய்தான் அவர்கள் இயற்கை எய்தி விடுவார், இறந்து போயிடுறாரு. அதனால டி.டி. கிருஷ்ணமாச்சாரி வர்றாரு. இந்த 7 பேரை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. மறுபடியும் நான் சொல்றேன், இதுல இருந்து அதிகமான கேள்விகள் அடிக்கடி வருது. வரைவு குழுவின் தலைவர் பி.ஆர். அம்பேத்கர், வழிகாட்டி ஜவஹர்லால் நேரு, உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 7, தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே.எம். முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி. கிருஷ்ணமாச்சாரி. சரியா? அடுத்து இந்த அரசியல் சாசனம் எழுதப்பட்டு 1946 நவம்பர் 26ல ஏற்றுக்கொள்ளப்படுது. இதை ஏற்றுக்கொள்ளும் போது மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா 299 பேர் கையெழுத்து போடுறாங்க. இதுல ஏற்றுக்கொள்ளப்படும் போது இதுல மொத்தம் எத்தனை பகுதிகள் இருந்தது அப்படின்னா 22 பகுதிகள், பார்ட்ஸ், 8 அட்டவணைகள், 8 ஷெட்யூல்ஸ், 395 ஆர்டிகல், சரத்துக்கள் இருந்ததுன்னா. சரியா? இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா 25 பார்ட் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு, 465க்கும் மேற்பட்ட ஷரத்துக்கள், ஆர்டிகல்ஸ் இருக்கு. சரியா? அத நம்பர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதல்ல 22, இப்ப 25 பார்ட். முதல்ல 8 அட்டவணை, இப்ப 12 அட்டவணை. முதல்ல 395 ஆர்டிகல்ஸ், இப்ப 465க்கும் மேற்பட்ட. இதுல நவம்பர் 26, 1949ல குடியுரிமை, தேர்தல் ஆணையம், குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், அந்த நியமனம் சம்பந்தமான முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் என்ஃபோர்ஸ் பண்றாங்க. சரியா? இதுக்கிடையில அரசியல் சாசனம், இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இல்ல, நான் சொல்றேன். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி 2 விதமா செயல்படுது. ஒன்னு அரசியல் நிர்ணய சபையாகவும் செயல்படுது, இன்னொன்னு நாடாளுமன்றமாகவும் செயல்படுது. அரசியல் நிர்ணய சபையா செயல்படும் போது அந்த கூட்டத்திற்கு ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்பார். அதே குழு தான், அதே மன்றம் தான், அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா, அதாவது நாடாளுமன்றமா செயல்பட்டுச்சுன்னா அப்ப இந்தியாவின் முதல் சபாநாயகராக, ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜி.வி. மௌலாங்கர். அந்த மௌலாங்கர் தலைமை ஏற்பார். இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1947 வரைக்கும் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையாக மட்டுமே செயல்படுகிறது. அதனுடைய பணி ஒண்ணுதான், அரசியல் சாசனத்தை இந்தியாவுக்காக எழுதுவது. 1947ல இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்ட பின் 2 விதமான பணிகளை இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி பண்ணுது. ஒன்னு, இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை எழுதும் பொறுப்பு. எப்பெல்லாம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையாக கூடுகிறதோ அப்பெல்லாம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு நிரந்தர தலைவரான டாக்டர் ராஜேந்திர சின்ஹா தலைமை ஏற்கிறார். எப்பொழுதெல்லாம் அது நாடாளுமன்றத்தின் பணி சட்டம் இயற்றுவது, சட்டம் இயற்றுவதற்காக நாடாளுமன்றமாக கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்கு ஸ்பீக்கர், இந்தியாவின் முதல் ஸ்பீக்கர், சபாநாயகரான ஜி.வி. மௌலாங்கர் தலைமை ஏற்கிறார். இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, அரசியல் சாசனத்தை எழுதுவது, அதோட வேற அதர் ஃபங்க்ஷன்ஸ், பிற பணிகள் அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. என்னன்னா
தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் ஜூலை 22, 1947. தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டையுமே ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு தேசிய சின்னத்தை ஜனவரி 26 ஏற்றுக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 அரசியல் நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புக்ல ஃப்ரேம் பண்ணி ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இத்தாலிய பாணியில கைப்பட ஒரே ஒருத்தர் தான் இந்திய கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருக்காரு. அவர் பேரு பிரேம் பிஹாரி நரேன் ரைடஜா. அதுக்கப்புறம் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட், இந்தியாவின் மனு அப்படின்னு நினைக்கப்படுற அவரை பத்தி சில குறிப்புகள் என்ன அப்படின்னா, அவர் தாழ்த்தப்பட்ட மகர் என்ற வகுப்பை சேர்ந்தவர், இந்திய அரசியலமைப்பின் தலைவர், அதே மாதிரி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, முதன்மை வடிவமைப்பாளர், அதை நவீன மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்துடைய பகுதி 4, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, நாவல் ஃபியூச்சர், மிக மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் அம்பேத்கரை பற்றி சில குறிப்புகள். இதுல இருந்து கேள்வி ஏதாவது வரலாம். நவீன மனு, முதன்மை வடிவமைப்பாளர், இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தாழ்த்தப்பட்ட மகர் என்ற இனத்தைச் சேர்ந்தவர். இவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்தார். ஸோ இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதன் மொத்த வரலாறு. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் ஃப்ரம் சன்ரைஸ் அகாடமி. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச். கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட்.